குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற மாதிரி சில பேர் பார்த்திங்களா குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் குலதெய்வமே இருந்தால் கூட அதை கண்டு கொள்ளாமல் அதை வணங்காமல் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்களா குலதெய்வம் எது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு அந்த தெய்வத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கும். மேலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நமக்கு குலதெய்வத்தோட அருளானது கண்டிப்பாக வேணும். அந்த குலதெய்வம் நம்மளுடைய வீட்டிற்கு வர என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், இந்த குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும், அப்படி குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு கெடுதல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தீபத்தின் ஒளியில தான் நம்ம இறைவனை காண முடியும். நம்மளுடைய வீட்டில் எப்பவுமே குலதெய்வத்தோட அருள் நிலைத்திருக்க வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி செய்யணும், நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ரொம்பவும் சுலபமான முறையில் நம்ம எப்படி எளிய வழிபாடுகள் செய்கிறது, இறைவனை நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியுமா, இறை சக்தி எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி கேட்டால் இறைவனை ஜோதி ரூபத்தில் காணலாம். இறைவன் ஜோதி வடிவமானவன். நாம் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு தான் அந்த இறைவன். கோவிலுக்கு போனால் கூட நம்ம இறைவனுக்கு ஆரத்தி காண்பித்து அந்த ஆரத்தியை தான் நமக்கு முதல்ல பிரசாதமாக கொடுக்குறாங்க. போராட்டமான உங்களுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வர வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஜோதி வழிபாடு தாங்க. விளக்கு போட்டு இறைவனை நீங்கள் தினமுமே காலையில் குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சாலே போதும். உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக தீர்ந்துவிடும். தினமுமே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். உங்களுடைய வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான முறையில் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அழிந்து கொண்டே வரும். திருவண்ணாமலை ஈசனையும் ஜோதி வடிவில் நம்மளால் காண முடியும். அந்த ஐயப்பனையும் ஜோதி வடிவில் நம்மளால் காணலாம். வள்ளலாரையும் ஜோதி வடிவில் தான் பார்க்குறாங்க. இப்படி இறைவன் ஜோதி ரூபத்தில் தான் காட்சி தந்த வரலாறு நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருக்குது. எவ்வளவு நேரம் உங்களுடைய வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீடும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமாக மாறுமா. அந்த வகையில் தான் ஒரு விளக்கு பரிகாரத்தை தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறது, வாழ்க்கையில் எந்த திசைக்கு செல்வது அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடி வருகிறாங்க. இந்த சூழ்நிலைகள் உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம அனைவருமே போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோமா குலதெய்வம். அடுத்ததாக பார்த்தோமா வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு பூஜை அறை தான் கண்டிப்பாக போவோம். அப்படியே கஷ்டம் தீர குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யலாம். பூஜை அறையில் பெரும்பாலுமே எல்லாரோட வீட்லேயுமே குலதெய்வத்தோட திருவுருவ படம் இருக்கும். உங்களுடைய குலதெய்வ படம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில் இருந்துட்டா அந்த குலதெய்வத்திற்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 48 நாள் மட்டும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டிங்களா போதுங்க. இது எப்படி ஏற்றணும், இதே மாதிரி 2 மா இலை எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பூலத்தட்டில் 2 மா இலைகள் வைத்து அதன் மேலே 2 மண் அகல் விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. குலதெய்வத்தோட பெயரை உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை 3 முறை சொல்லி உங்களுடைய வீட்டிற்கு குலதெய்வத்தை அழைத்து குலதெய்வ படத்திற்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வந்து உங்களோட கஷ்டத்தை எல்லாமே முழுமையாக தீர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சரி செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து விட்டது அப்படின்னா கூட அதற்கு முதல் காரணம் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு துணையாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த தெய்வத்தை உங்களோட வாழ்க்கைக்கு துணையாக வர வைக்க இந்த முறையில் நீங்கள் குலதெய்வத்தை அழைத்தாலே போதும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.
பெரிய பெரிய துன்பங்கள் கூட ஒரு 48 நாளில் இதை ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரமாக்கும். இந்த 48 நாள் இந்த விளக்கை உங்களோட வீட்டில் நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த தீப சுடரில் உங்களோட வீட்டு கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக குறைந்துவிடும். இதுதான் நம்பிக்கை. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் தொடர்ந்து 48 நாட்கள் விளக்கு ஏற்ற முடியாது. இடையில் மாதவிடாய் நாட்கள் வரும் இல்லையா, அப்போதும் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை நிறுத்திவிடக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒருவரை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சொல்லிவிட்டு நீங்கள் வழிபடலாம். உங்களோட குழந்தைகளையோ அல்லது உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய மாமியாரோ வீட்டில் வேறு யாராக இருந்தாலும் சரி, இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாயிலை வாடிய பிறகு புது மாயிலை கொண்டு நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அடுத்தது வீட்டில் குலதெய்வத்தோட திருவுருவப்படம் இல்லை அப்படின்னாலும் சரி, வீட்டு பூஜை அறையில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு நீங்கள் குலதெய்வத்தை உங்களுடைய வீட்டிற்கு அழைக்கலாம். தவறு கிடையாது. ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த தீப வழிபாட்டை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த விளக்கை மட்டும் ஒரு நாள் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பலன் எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இந்த விளக்கை நீங்கள் தீபத்தை ஏற்றிங்க மட்டும்தான் முழு பலனுமே கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது தான் முழு பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது முழு மனதோடு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலனுமே கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எத்தனை முக்கியம் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் நல்ல முறையில் தழைத்து வாழ வேணும் அப்படின்னா அங்கே குலதெய்வத்தோட அருள் வழிபாட்டு முறைகளில் குலதெய்வ வழிபாட்டிற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வரோம். நம்ம இப்படியான குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் துன்பப்படக்கூடியவங்க பல்லாயிரக்கணக்கானவங்களை நாம் பார்த்துருப்போம். குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு சுபகாரியங்களும் உடனே நடக்காது. காரிய தடைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு சுகவீனம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்படி அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். ஆகையினால குலதெய்வத்தின் எப்போதுமே முறைப்படி வணங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இதில் இன்னொரு சிக்கல், பல பேருக்குமே குலதெய்வமே தெரியாது. அப்படியானவங்க என்ன செய்வது? குலதெய்வத்தோட அருள் கிடைக்காதவங்களும் குலதெய்வமே தெரியாதவங்களும் குலதெய்வத்தின் அருளை முழுவதுமாக பெற எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்ய நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்க முக்கியமாக நம்ம பரிகாரம் செய்யணும். நமக்கு தேவையான பொருள் தான் ரொம்ப முக்கியம். அது வேறொன்றும் இல்லை, குளவிக்கூடு கட்டிய மண். இந்த குளவிக்கூடு பெரும்பாலான இடங்களில் இருக்கும். இதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து தேடினாலே கொஞ்சம் நீங்கள் கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் நாம் இந்த மண்ணை எடுக்கும்போது அதில் குளவியோ அல்லது ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதை ரொம்ப கவனமாக பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வந்துடுங்க. அதே போல் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் முக்கியமாக பாருங்கள், வியாழக்கிழமை நாளில் இதை செய்கிறது ரொம்பவே நல்லது. வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 கிழமையில் தான் இந்த பரிகாரம் செய்யணும். அதுவும் வளர்பிறை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். சரி, இப்போது இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்வது, குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமாக இந்த 3 நாள் சொன்னோம் இல்லையா, வியாழன், வெள்ளி, ஞாயிறு, இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளில் இந்த மண்ணை எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதில் அந்த மண்ணை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, குளவி கூடு கட்டின மண்ணில் அதில் பிள்ளையார் போல் பிடிச்சி இதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. இதை உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் படம் இருந்தால் அங்கே வைங்க. இல்லை வீட்டு பூஜை அறையில் குலதெய்வமே எங்களுக்கு தெரியாது, குலதெய்வத்தோட படமும் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சா கூட போதும். இப்போது குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு அவங்களுக்கு உகந்த நெய்வேத்தியத்தை படைங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியத்தை படிக்கலாம். எது உங்களுடைய வீட்டில் ஈஸியாக உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செஞ்சு படிக்கலாம். இந்த மண் ஒரு நாள் முழுவதும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு மறுநாள் அந்த மஞ்சள் நிற துணியில் இருந்து அந்த மண்ணை கட்டி நிலைவாசலில் கட்டி விடுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சாலே குலதெய்வம் நம்மளோட வீடு தேடி வருமா. மனிதர்களோட கால்படாத மண்ணிற்கு எப்போதுமே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இந்த மண்ணை கொண்டு செய்யப்படக்கூடிய இந்த பரிகாரம் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கூடிய சீக்கிரமே உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தென்படும். உங்களுக்கு யாராவது மூலியமாக உங்களுக்கு குலதெய்வத்தோட இந்த குலதெய்வம் தான் நம்மளுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அருள்மிகு உங்களுக்கு நல்லாவே குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும்.
மேலுமே ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் மட்டும் பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. அப்படியான குலதெய்வத்தோட அருளை பெற இந்த எளிமையான வழி தான் இந்த பரிகாரம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். அதே மாதிரி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.